நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே.
என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் அன்பர், என் இன்பர், என் அன்பர், என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். பீட் போடு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா.
ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ இதுதான் பிரிக்க முடியும். வாழ்வோ சாவோ இதுதான் பிரிக்க முடியும். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. சேர்ந்து சொல்லுவோமா? உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்களாக ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த 7வது மாதத்தை கொடுத்த கிருபைகளுக்காக நம்ம இருக்கிற இடங்களிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம் ஆமென், ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லி ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம் ஆமென், ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தில் 7 என்ற எண் பரிபூர்ணத்தை குறிப்பிடுகிறது. வேதத்தில் 7 என்ற எண் பரிபூர்ணத்தை குறிப்பிடுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதம் ஆமென் ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்கிற மாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிபூர்ண நன்மை உண்டாக ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஏலோகியும் இந்த ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஆண்டவர் எப்படி ஆமென் நம் மத்தியிலே கிரியை செய்ய போகிறார் என்று சொன்னால், ஏலோகியமாக அவர் கிரியை செய்ய போகிறார். ஏலோகியும்
ஹல்லேலூயா. ஏலோகிம் என்கிற வார்த்தை ஆதியாகமத்தில் மாத்திரம் 32 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஏலோகிம் என்கிற பதத்திற்கு லார்ட் என்று சொல்லி ஆமென் சொல்லி இருக்கிறது. ஆமென். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல ஜெகோவா லார்ட், தமிழ்ல தேவனாகிய கர்த்தர். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் தேவனாகிய கர்த்தராக ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம மத்தியிலே உலாவ போகிறார். உபாகமம் 10:17 சொல்லி இருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் உள்ள பயங்கரமான நாமம் உடையவர். ஏலோகிம் என்கிற பதம் அது சாதாரணமானது அல்ல. ஏலோகிம் என்றால் சிருஷ்டிக்கிறவர், வானங்களை சிருஷ்டித்தவர், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், ஏன் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன். ஆமென். இந்த பகல் வேளையிலே இந்த ஜூலை மாதத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஏலோகிம் என்கிற பதத்திற்கு சிருஷ்டிக்கிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னை புது சிருஷ்டியாக மாற்ற போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உன் சரீர அவயங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே புது சிருஷ்டியாய் மாற்ற போகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி இருக்கிறபடியாக ஆமென் அவர் சிருஷ்டி கர்த்தாவாக ஆமென் ஸ்தோத்திரம் ஏலோகியும் அவர் சிருஷ்டிக்கிறவராய் இருக்கிறார். உன்னை புது படைப்பாய் மாற்ற போகிறார். புது படைப்பாய் உன்னை மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை புது படைப்பாய் மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஜூலை மாதத்தில் நம்புறீங்க? புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்துவிடும் உருவாக்கும், உடைத்துவிடும் உருவாக்கும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆண்டவர் உன்னை புது சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார். தேவன் எந்த மனிதனை உடைக்கிறாரோ, நிறைய நேரத்தில் நீங்க நினைப்பீங்க ஆண்டவர் எதுக்கு எடுத்தாலும் என்னையவே உடைச்சுக்கிட்டு இருக்கிறார் ஆமென் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். என் வாழ்க்கையில நான் அதிகமாய் உடைக்கப்படுகிறேன் என்று சொல்லி நினைக்கலாம். பல விதங்களில் உடைக்கப்படுகிறேன். குடும்பத்தின் மூலமாக உடைக்கப்படுகிறேன், உறவினர்கள் மூலமாக உடைக்கப்படுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். என்னோடு பழகுகிறவர்கள் மூலமாக நான் உடைக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த மனிதன் அடிக்கடி உடைக்கப்படுகிறானோ அவனை குறித்து தேவன் ஒரு பெரிய உன்னத திட்டம் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அதிகமாய் உடைக்கப்படுகிறாயா? ஆமென் ஸ்தோத்திரம். நீ அதிகமாய் நொறுக்கப்படுகிறாயா? தேவன் உன்னை குறித்து ஒரு உன்னதமான திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டம். ஆமென் ஸ்தோத்திரம். எந்த நபரை ஆண்டவர் அடிக்கடி உடைக்கிறாரோ அந்த நபரை உருவாக்கிய ஆமென் உருவாக்க ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த மனிதனுடைய ஃபியூச்சர்ல ஆமென் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏலோகிம் என்கிற பதத்திற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, கிரேட் காட். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன். ஆமென். அவர் எல்லாவற்றிலும் பெரிய தேவன். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஒரு பெரிய மேய்ப்பன். ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர்,
தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், உலகத்தில் உள்ள எல்லாரை பார்க்கலும் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். உனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர், நீ ஏன் பயப்பட வேண்டும்? ஆமென், ஸ்தோத்திரம். நீ ஒரு சாதாரணமான நபராய் இருக்கலாம், ஆனால் உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். எலோகிம் என்கிற பதத்திற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, பலமுள்ளவர். ஆமென், ஸ்ட்ராங் ஒன். ஹல்லேலூயா, பலமுள்ளவர். அவருடைய பிள்ளையாய் நீ இருக்கும்போது உன்னை யாரும் கெடுக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உனக்குள்ளே ஒரு பலமுள்ள தேவன் இருக்கும்போது உனக்கு யாரும் மந்திரவாதம் செய்ய முடியாது, செய்வினை தந்து செய்ய முடியாது. ஆமென். உன்னை கெடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் இந்த உலகத்தில், உன்னை எப்படிடா விழத்தட்டலாம், எப்படிடா இவனை கீழே விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் பல சூழ்ச்சிகள் செய்யலாம். ஆனால் உனக்குள்ள இருக்கிற எலோகிம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் ஸ்ட்ராங்கானவர், அவர் பலமுள்ளவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்குள்ளே இருக்கிறவர் பலமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு ஆமென், ஸ்தோத்திரம். எலோகிம் என்கிற ஆமென் இடத்து ஆமென் அந்த பதத்திற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, முக்கியமானவர். முக்கியமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நம்முடைய சுவாசம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய சுவாசத்தை போன்றவர். ஏனென்று சொன்னால் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி, ஆமென், ஸ்தோத்திரம், அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். அன்றைக்கு ஊதின சுவாசம் தான் இன்னைக்கு மனுஷன் லட்சக்கணக்கான அவர் ஊதினது. நல்லா கவனிச்சுக்கங்க, அவர் ஊதினது ஆதாம் என்ற ஒரே மனிதனுடைய நாசியில தாங்க காற்றை ஊதினாரு. அந்த காத்து தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெனரேஷனா ஓடிக்கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆமென், ஸ்தோத்திரம், கோடிக்கணக்கான ஜனங்களுடைய சுவாசத்தை ஆமென், ஸ்தோத்திரம், அவர் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ரூலர், முழு உலகத்தையும் ஆளுகிறவர். எலோகிம் என்கிற பதத்திற்கு ரூலர், ஆளுகிறவர். ஆண்டவர்கிட்ட கேளு, இந்த மாதம் முழுவதும் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்க தலைமையில கையை வச்சு என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் பிள்ளைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் வருமானத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆமென், ஸ்தோத்திரம், ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லி சொல்லுங்க. ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீ ஆமென், ஸ்தோத்திரம், யூ ஆர் எ கிரேட் ரூலர். ஆமென், ஸ்தோத்திரம். முழு உலகத்தையும் ஆளுகிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். எரிகிற அக்கினி சூளையை கூட நீச்சல் குளமாக மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை எப்போதுமே நான் முடிஞ்ச உடனே சொல்வேன். இன்னைக்கு நான் இடையிலேயே சொல்லிட்டேன். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவ சத்தத்துக்கு எதிராக ஆமென் செயல்படுகிற ராஜாக்களையும் சட்டதிட்டங்களையும் ஆமென் தவிடு பொடியாக மாற்றுகிற தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். தானியேலுக்கு எதிராக ஆமென், ஸ்தோத்திரம், எவ்வளவோ சட்டதிட்டங்கள் ஏற்றப்பட்ட போதிலும் கூட அந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாக மாற்றின தேவன். ஆமென். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவர். யாத்திராகமம் 34:10 சொல்லி இருக்கிறது, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஜூலை மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய திருச்சபைகளிலே செய்கிற காரியம், நம்முடைய குடும்பங்களிலே செய்கிற காரியம் அது பயங்கரமாய் இருக்கும். நம்முடைய தேவன் பயங்கரமானவர், அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது என்று வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறது. யோவான் அவரை பத்மு தீவிலே தரிசித்த பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், அவன் தரையிலே விழுந்தான். அவரை கண்டபோது செத்தவனை போல பாதத்தில் விழுந்தார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எலோகிம் என்ற பதத்திற்கு வானத்துக்கும் பூமிக்கும்
சொந்தக்காரர். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரருங்க. ஏனென்று சொன்னால் அவரை குறித்து சொல்லியிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். மெல்கிசேதேக் ஆமென் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆமென், ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி இருக்கிறது. வானத்தையும் பூமியும் இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த என்ன உன்னதமான தேவனே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாவதாக, எனக்கு உண்டாவதாக என்று சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 7 வித அர்த்தங்களை ஆமென் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொன்னேன். ஏலோகிம் என்றால் சிருஷ்டிக்கிறவர். ஆமென், தி கிரியேட்டர். இரண்டாவது சொன்னேன் ஏலோகிம் என்று சொன்னால் பெரிய தேவன். மூன்றாவது சொன்னேன் ஏலோகிம் என்றால் பலமுள்ளவர். நாலாவது சொன்னேன் ஏலோகிம் என்றால் முக்கியமானவர். ஐந்தாவது ஏலோகிம் என்று சொன்னால் ஆளுகிறவர். ஆறாவது ஏலோகிம் என்று சொன்னால் பயங்கரமானவர். ஏலோகிம் என்று சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரர். ஏன் பாஸ்டர் பிரசங்க மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைங்க, தேவன் அப்படின்ற வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் தேவன் அப்படின்னா ஈஸியா தேவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். தேவன் அப்படின்ற வார்த்தைக்கு, ஏலோகிம் என்கிற வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற தேவன் அவசரப்படுகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவசரப்படுற மாதிரி அவர் எப்பொழுதும் அவசரப்படுகிறவர் அல்ல. ஜெபத்தை கேட்கிற தேவன் அவசரப்படுகிறவர் அல்ல, மிகச் சரியான நேரத்தில் சரியாய் செயல்படுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் ஏன் அழுதுகிட்டே இருக்க? ஏன் வீட்டில் உட்கார்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஆமென். அண்ணாலும் இப்படித்தான் வீட்டிலேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். பெண்ணினால் பேச்சை கேட்டு வீட்டிலேயே அவ அழுதுகிட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருந்தா. பார்த்தா ஆமென், ஸ்தோத்திரம், நடந்தது என்ன தெரியுமா? வீட்டில் உட்கார்ந்து அழுதா அது கதை நடக்காதுன்னு தெரிஞ்சதுனால ஆமென், வீட்டில் அழுது கொண்டிருந்த அன்னாள் ஆமென் தேவாலயத்துக்கு போய் அழுகையை விண்ணப்பமாக மாற்றினாள். கரங்களை தட்டுங்க பாப்போம், கரங்களை நல்லா தட்டுங்க. அழுகையை விண்ணப்பமாக மாற்றினாள். ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம், பல்வேறு காரியங்களை, பல்வேறு சூழ்நிலைகளை மனசுக்குள்ள போட்டு வீட்டிலேயே புழுங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ வீட்டில் அழுகிற அழுகையை நீ தேவாலயத்துக்கு வந்து அழுகைய விண்ணப்பமா மாற்று, உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அன்னாளுக்கிட்ட இருந்து அந்த பாடத்தை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அழுகை, உன்னுடைய அழுகை விண்ணப்பமாக மாறட்டும். ஹல்லேலூயா. உன் அழுகை விண்ணப்பமாக மாறும் பொழுது ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார். எஃப் மைனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளை போல ஆமென் வீட்டில் அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அன்னாள் தேவாலயத்திற்கு வந்து அற்புதம் பெற்றாள். அழுகையை விண்ணப்பமாக மாற்றினாள். ஆமென், ஸ்தோத்திரம். உன்னுடைய ஜெபங்கள் ஆமென், ஸ்தோத்திரம், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு தேவையில்லை. எளிமையாக இருந்தால் போதும். அந்த ஜெபம் உணர்வு பூர்வமாக இருந்தால் போதும். ஆண்டவர் இந்த நாட்களில் எந்த ஜெபத்தை விரும்புகிறார் தெரியுமா? எளிமையான ஜெபத்தை, உணர்வு பூர்வமான ஜெபத்தை விரும்புகிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகமும் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உன்னுடைய அழுகை விண்ணப்பமாக மாறுகிற பொழுது உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அற்புதம் நடக்கும். அமேன் சுத்திரம், அமேன் சுத்திரம். எதுலையோ நீ முன்னேறி பார்க்கிற, முன்னேற முடியுது. நான் ஜெப வாழ்க்கையில் மாத்திரம் முன்னேற முடியலையே. அமேன் சுத்திரம். இது ஒரு பெரிய சத்துருவனுடைய சூழ்ச்சி. அமேன் சுத்திரம். ஜெப வேலையை ஒருவன் மாற்றுகிறானா, ஜெபிக்கிற இடத்தை மாற்றுகிறானா, அல்லது ஜெபிக்கிற நேரத்தை மாற்றுகிறானா, அது ஒரு பெரிய சத்துருவனுடைய சூழ்ச்சி. ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய ஜெப வேலை சரியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீ ஜெபிக்கிற இடம் சரியாக இருக்க உதவி செய்வாராக. உன் ஜெப நேரத்தை மாற்றாத, அடிக்கடி மாற்றாத. ஆமென். 3 காரியங்களை சொல்றேன். உன் ஜெப வேலையை மாற்றாத, நீ ஜெபிக்கிற இடத்தை மாத்தாத, நீ ஜெபிக்கிற நேரத்தை அடிக்கடி சேஞ்ச் பண்ணாத. ஆமென். நீ ஜெபிக்கிற இடத்தை மாற்றுறது, ஜெப நேரத்தை மாத்துறது, ஜெப வேலையை மாத்துறது. ஆமென். இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் சத்துருவனுடைய வஞ்சகம். ஆமென். அப்போஸ்தல நாட்களிலே ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் போனாங்க, ஜெப வேலையாகி 6ஆம் மணி நேரத்தில் போனாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க கரெக்டாக கீப் அப் பண்ணாங்க. ஆமென். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, திட்டமிட்டு ஜெபி, தினமும் ஜெபி. ஆமென். அந்த வாசகத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு தருகிறார். திட்டமிட்டு ஜெபி, தினமும் ஜெபி. ஆமென். உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், ஆமென் ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு செய்ய போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆராதிக்கிற ஸ்பிரிட்டை தாங்க. ஆண்டவரே ஆராதிக்கிற ஸ்பிரிட்டை ஒருவேளை நீங்க இழந்திருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் கேளுங்க. ஆராதிக்கிற ஸ்பிரிட்டு துக்க நேரத்தில் மாத்திரம் இல்லை, சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா சூழ்நிலைகளும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த ஆராதிக்கிற ஸ்பிரிட் இருந்தா ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம சும்மாவே இருக்க முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு போனாலும் ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம், வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம், இழப்புகள் மத்தியிலும் ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம், வனாந்திரத்திலும் ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம், ஏன் சிறைச்சாலையின் அனுபவமா இருந்தாலும் நாம் ஆராதித்து கொண்டே இருப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதனை செய்ய ஒரு நல்ல இடத்தை உன்னுடைய வீட்டிலே தெரிந்தெடுத்துக்கொள். யாத்திராகமம் 25:8 சொல்லியிருக்கிறபடி, அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று சொல்லியிருக்கிறது. நாம் ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 25:9 சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி செய்வாயாக அப்படின்னு சொல்றாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எதிர்பார்க்கிற மாதிரியின்படி நம்முடைய ஜெபங்கள் அமையட்டும். ஆமென். ஒரு சில குறிப்புகளுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய தேவைகளுக்காக ஆமென் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான இந்த ஆமென் கர்த்தாவே, இந்த யூடியூப் வாயிலாக இந்த ஒர்ஷிப்பில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுடைய எல்லாருடைய தேவைகளையும் பரிபூரணமாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இது ஒரு 7வது மாதம், 7 என்ற எண்
பரிபூரணத்தை குறிக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ணமா எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல ஆமென், நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் ஒரு சிலர் ஆங்காங்கே பலவீனமாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஆமென், ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா தன்னுடைய கரத்தை நீட்டி நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கீலேயாத்தின் பிசின் தைலம் ஒவ்வொருவருடைய வீட்டிலே ஊற்றப்படட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் ஒவ்வொருவருடைய வீட்டினுடைய நிலைக்கால்களிலே தெளிக்கப்படுவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் நாடி நரம்புகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் வீட்டிலே ஆண்டவரே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் சுகத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஆமென். மூணாவது, பரிபூர்ண ஆனந்தம். பரிபூர்ண ஆனந்தத்தை தரணும். ஆனந்தம் அப்படின்றது உலகம் கொடுக்கிற ஆனந்தம் அல்ல, தேவனுடைய பிரசன்ஸ். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்கிறான். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே அடிக்கடி கடந்து செல்கிற அனுபவத்தை அப்பா நமக்கு தருவாராக. ஆமென். இருக்கிற இடங்களிலே வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டாகட்டும். உம்முடைய பிரசனத்தை அனுபவிக்கிற பொழுதெல்லாம், ஜெப வேலையில் ஜெபிக்கிற பொழுதெல்லாம், ஆண்டவரை துதிக்கிற வேலையெல்லாம், பாட்டு பாடுகிற வேலையில், வேதத்தை தியானிக்கிற வேலையில் உம்முடைய பிரசனம் அளவில்லாமல் எங்களை மூடட்டும் என்று சொல்லி கேளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமேன். ஆலயத்தில் வந்து அமேன் எல்லா பிள்ளைகளும் வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் அமேன் உருவாக்குவாராக. எல்லா திருச்சபைகளுக்கும், எல்லா ஏரியாவிலையும் ஆமேன் பிளாக் செய்யப்பட்டு இருக்கிற எல்லா ஏரியாக்களும், 28 மாவட்டங்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களையும் வழிபாட்டு ஸ்தலங்கள் திறப்பதாக சொல்லுங்க. பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆமென், ஸ்தோத்திரம். தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டோம், சுகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்ஸ்க்காக ஜெபம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமாக பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயற்கையின் சீற்றங்களுக்கும் நோய்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பராமரிப்பு என்னுடைய நல்ல ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லி யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. உம்மை போல இந்த உலகத்தில் யாரும் பராமரிக்க முடியாத ஆண்டவரே, எங்களை பாதுகாக்க முடியாத ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறது. அமேன், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மோசேயை நாணல் பெட்டியிலே வைத்து மறைத்த தேவன் அல்லவா? மோசேயை கண்மலையிலே வைத்து ஆமென், ஸ்தோத்திரம், கண்மலை வெடிப்பில் வைத்து மறைத்த தேவன் அல்லவா? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய சர்வ வல்லமையினுடைய நிழலுக்குள் எங்களை மறைத்து கொள்ளும். ஆமென். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் நிழலாயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆமென் சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இந்த ஜூலை மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் ஆமென் சொல்ல போகிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 3:17 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.
அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சிருஷ்டிக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அவர் பலமுள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் முக்கியமானவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆளுகிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பயங்கரமானவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். நீ ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் தான் இந்த ஜூலை மாதத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன், ஆமென், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்று சொல்லி பன்மையில் சொல்லியிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திற்கென்று, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கென்று இந்த வசனத்தை நாம் இந்த ஜூலை மாதத்தில் உரிமை பாராட்டுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களை எல்லா காரியத்திலும் உங்களை விடுவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபித்து முடித்த பின்பாக நம்முடைய கொயர் டீமில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆமென் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்கிற பாடலை பாடுவார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அதோடு நம்முடைய வொர்ஷிப் முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவரை ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவரை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற ஆண்டவரே எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யோசபாத்தினுடைய நாட்களிலே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோனியரையும் மோவாபியரையும் ஆண்டவரே வெட்டுண்டு விழச் செய்தீரே. அதே தேவன் இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்க கூட இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிப்பதற்கான தடைகளெல்லாம் இந்த மாதத்தில் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாதம் உம்மை ஆராதிக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்குள்ளும் ஒரு துதியின் அபிஷேகம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆராதிக்கிற ஒரு அபிஷேகம், ஆராதனையினுடைய ஆவி ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். யூடியூப் வாயிலாக ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வொர்ஷிப்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஆமென் நம்முடைய சபை மக்கள் மற்றும் எல்லா ஏரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வொர்ஷிப்ல பங்கு பெற்ற எல்லாருக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆமென். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் சகல நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆமேன் ஸ்தோத்திரம் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்கிற பாடலை கேட்க போகிறோம். கேட்டு ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையை நாம் உரிமை பாராட்டிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and Jesus bless you and Holy Spirit bless you. Thank you. தேவன்
ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன்